மதுரை மண்டல பிஎஸ்என்எல் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் ரூபாய் 28 கோடி லாபம் ஈட்டியுள்ளது என மதுரை பொது மேலாளர் லோகநாதன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மதுரை மண்டல பிஎஸ்என்எல் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் ரூபாய் 28 கோடி லாபம் ஈட்டியுள்ளது என மதுரை பொது மேலாளர் லோகநாதன் தெரிவித்தார். அதன் பிறகு மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பிஎஸ்என்எல் நிறுவன வெள்ளி விழாவை ஒட்டி பாரத பிரதமர் 1 லட்சம் அலைபேசி டவர்களை திறந்து வைத்தார். இதன் மூலம் ஆத்ம நிர்பார் கொள்கைப்படி 90% டவர்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் மதுரை மண்டல வணிக பகுதி ரூபாய் 27.85 கோடி லாபத்துடன் ரூபாய் 192.67 கோடி வருமானம் ஈட்டியுள்ளது என்று தெரிவித்தார். 2026 நிதியாண்டுக்குள் ரூபாய் 291 கோடி வருவாய் ஈட்டுவதை இலக்காக வைத்து செயல்படுகிறோம் என்றார். மேலும் தற்போது பிஎஸ்என்எல் 40% மட்டுமே பேட்டரி மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன என்றும் இதனை மார்ச் 2026க்குள் முழுமைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம் என்றும் அவர் கூறினார். மதுரை மண்டல வணிக பகுதியில் மட்டும் 4.2 லட்சம் அலைபேசி வாடிக்கையாளர்கள் உள்ளனர் என்றும் தற்போது 4G மூலம் இயங்கும் டவர்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது என்றும் இதன் மூலம் அதிவேக இணைய சேவைகளை வாடிக்கையாளர்கள் பெறுகின்றனர் என்றும் அவர் கூறினார். பொருளாதார ஆலோசகர் வாவேர் துறை துணை மேலாளர்கள் மோகன்தாஸ், துரைசாமி, பீனா, பணிக்கர், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். ஓவராலா மொபைலில் FTTH ரெவன்யூவில் என்டர்பிரைஸ் கஸ்டமரில் 38% அதிகப்படுத்தணும். அப்போ தான் வந்துட்டு 241 crores ரெவன்யூ நாங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ எங்களுடைய லாஸ்ட் 2 years அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 190 crores தான். ஸோ அரௌண்டு 50 crores மோர், ஆல்மோஸ்ட் 50% நாங்கள் அதிகப்படுத்த வேண்டியிருக்குது. அந்த வகையில் மொபைல் கனெக்ஷன்ஸ் அதிகப்படுத்தணும். டெஃபினட்டாக அதிகப்படுத்துறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் அரௌண்ட் 900 மொபைல் டவர்ஸில் 4G இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு 29 USO டவர்ஸில் ரிமோட்டஸ்ட் பார்ட் ஆஃப் நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட், பர்டிகுலராக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகம் USO டவர் போட்டிருக்கோம். அங்கேருந்தும் மக்களுக்கு அங்கேயும் ரெவன்யூ வரும். அது இல்லாத லேண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் FTTH ரெவன்யூ க்ரோத் அரௌண்ட் 38% பண்ண வேண்டியிருக்கு. இப்போதைக்கு லாஸ்ட் இயர் 63 crores பண்ணியிருந்தோம். இந்த டைம் 83 crores கொடுத்துருக்குறாங்க FTTH லேண்ட்லைன் ரெவன்யூ. அதை மீட் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. மொபைலில் வி ஆர் ஹோப்ஃபுல். ஏன்னா 4G வந்திருக்கு. ஏன்னா காம்படிஷன் FTTHலாம் இப்போ வெரி டஃப். ஸ்டில் இப்போது அங்கே ஃபைபர்லாம் ரிங் ரூட்லாம் கொண்டு வர்றதுக்கு எழுதியிருக்கிற சர்க்கிள் ஆஃபீஸுக்கு ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷம் ஆல்ரெடி நான் சொன்னது தான், எபிட்டா 55 crore அரவுண்ட் அண்ட் ப்ராஃபிட் 27 crores. ஸோ திஸ் ஹேஸ் டு பிகம் டபுள் ஆல்மோஸ்ட். தென் ஒன்லி வி கேன் அச்சீவ் தி டார்கெட். பிஎஸ்என்எல் கார்பரேட் ஆஃபீஸு டவுன் தி லெவல் டிஎன் சர்க்கிள் ஆஃபீஸ் கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். மொபைல் டவரை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன். 2G, 3G அண்ட் 4Gயில் பார்த்தீங்கன்னா 937 டவர்ஸ் 2Gயில் இருக்குது, 531 டவர்ஸ் 3G அண்டு 2058 டவர்ஸ் 4Gயில் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் BTSன்னு பார்த்தீங்கன்னா BTSங்கிறது பேஸ் டிரான்ஸ்சீவர் ஸ்டேஷன் 3526 டவர்ஸ் இருக்குது, BTSS இருக்குது. இது மூலமாக நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். இதனுடைய லோடிங் அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னது தான். லோடிங் என்ஆஃப் கெப்பாசிட்டி இன்னும் இருக்குது. இப்போ அனதர் 2 lakhs ஆட் பண்ணால் தான் நாங்கள் அந்த ரெவன்யூ டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அரௌண்ட் 4 lakhs கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு கன்ஜெஷன் வரும். ஃபர்தராக BTS ஆட் பண்ணுவோம். இருக்கிற டவர்லேயே கெப்பாசிட்டி அடிஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் இது பீரியாடிக்காக பண்ணிக்கிட்டே இருக்கணும். கனெக்ஷன் அதிகப்படுத்தினா கன்ஜெஷன் வரும். கன்ஜெஷன் ஆச்சுன்னா கெப்பாசிட்டி ஆட் பண்ணணும். அது மொபைல் கிடையாது, ஈவன் லேண்ட்லைன் FTTH கனெக்ஷனுக்கு அதே தான். டிரான்ஸ்மிஷன் பேண்ட்வித் அதிகப்படுத்தணும். அது மூலமாக நாங்கள் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவோம். இல்லை ஓகே, ஆக்சுவலி வாடிக்கையாளர் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஏன் அப்படின்னா FTTH டேரை பொறுத்த வரைக்கும்
அது ப்ரைவேட்டை விட எங்களுக்கு பெட்டராக தான் இருக்குது. மேட்ச் பண்ணியிருக்கிறோம். வேற இப்போ இதுக்கு வந்தீங்கன்னா மொபைலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தான் லோயஸ்ட்டு, உங்களுக்கு தெரியும். 20%, 15% to 20% ஒவ்வொரு பிளான்லேயும். மொபைல் எடுத்துகிட்டு நிறைய பிளான் இருக்குது, கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் மீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பிளான்லேயுமே 15 to 20% டேரிஃப் லெஸ் தான். நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், நெட்டில் கூகுளில் பண்ணி பார்த்தாவே தெரியும். எங்களை வந்து லோயஸ்ட் பிளான், ஆல்ரெடி லோயஸ்ட் டேரிஃப் எங்களுக்கு தான், பிஎஸ்என்எல் தான். தனியாரெல்லாம் 5G கூடிய விரைவில் வந்துடும். இப்போ போட்டுக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாமே ஜஸ்ட் அப்கிரேடபிள் டு 5G. சாஃப்ட்வேர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது இஸ் சப்போர்ட். அதனால் வந்துட்டு 5G கூடிய விரைவில் இந்த மாதிரி இந்த 3G to 4G ஆகுமெண்டேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அந்த மாதிரி ஆகாது. இது கம்பேட்டிபிள் ஃபார் 5G. அதுவுமே 5G வந்து இண்டிஜினியஸ் தான், மேட் இன் இந்தியா பை இண்டியன்ஸ். எது தி சீசனல் கம்பெனி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அண்ட் தேஜாஸ் அவங்க தான் பண்ணுறாங்க, இந்தியன் கம்பெனிஸ். கஸ்டமர் குறையிருக்கிற காரணம் வந்துட்டு இன்ஃப்ரா இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, பேட்டரி பவர் பிளான்ட்டு ஷார்ட்டேஜ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பேக்கப் சப்ளை போராக இருக்கிறதுனால இபி ஃபெயில்யூர்ஸ் அப்போ சில இடத்துல வந்துட்டு, எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடத்துல வந்துட்டு டவர் கிடைக்காது. இபி ஃபெயில்யூர் ஆச்சு அப்படின்னா இப்போ மந்த்லி ஒன்ஸ் இந்த மந்த்து 8 மணி நேரம் போயிடும் உங்களுக்கு பவர் சப்ளை. அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு எத்திக்கு, உங்களுக்கு வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக கிடைக்காது. என்ஜின் ஆல் இல்லை அது கூடியவில் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஜாயின் பண்ணி 2 வருஷம் பக்கம் ஆகும்போது அப்போ இருந்ததை விட இப்போ 30-40% பாப்புலர் பேட்டரி வந்துட்டுது. இப்போ ஃபர்தர் ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னும் another 6 months ஃபுல்லாகவே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். எங்கெல்லாம் பேட்டரி வந்து பேக்கப் இல்லையோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேக்கப் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே மாற்றிட்டு வரோம். ஒரு சில இடத்துல பேட்டரி பேட்டரி பேக்கப்பே இருக்குது, பேட்டரி இல்லை, ஏன்னா வெரி ஓல்டு, எல்லாம் ஸ்க்ராப் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இது வந்து மதுரைக்குரிய யூனிக் இஷ்யூ கிடையாது. இந்த ஆல் இண்டியாவில் பிஎஸ்என்எலுக்கு வந்துட்டு மேபி அந்த 16 to 20 வரைக்கும் ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் இல்லாத இருந்ததுனால சுச்சுவேஷன் அது இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாம் டெஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் ரீப்ளேஸ். ஆமாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதுக்குமே ஒரு வரையறை இருந்தால் தானே நம்ம அதை நோக்கி பயணிப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆமாம் ஸோ மதுரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெவன்யூ வந்துட்டு 241 crores அச்சீவ் பண்ணணும். நம்ம 241 crores டார்கெட்டு. இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 36% அரௌண்டு. ஒவ்வொன்றிலையும் இருக்குது. மொபைலில் பார்த்தீங்கன்னா 122 crore இஸ் தி டார்கெட்டு. லாஸ்ட் இயர் வந்து 85 crore அரௌண்ட் பண்ணியிருக்கோம். சிஎஃப்ஐ வந்துட்டு 80 crore டார்கெட்டு. லாஸ்ட் இயர் 63 crore. என்டர்பிரைஸ் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 29 crores அச்சீவ் பண்ணோம். இந்த டைமு 40 crores அச்சீவ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 11 crores we have to add. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணுறோம். எங்களுக்கு கன்சல்டன்சி குரூப் இருக்காங்க, அவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க ஹவு டு இம்ப்ரூவ் அவர் பிஸ்னஸ்ஸு. டெஃபினட்டாக வில் கம் அப். இல்லை அது வந்து ரோட் ஷோ இன்ஸ்டிடியூஷனில் ஷோ போடுறது, மெகா மேலே எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மேடம் அதை பற்றி ரோட் ஷோவில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் பிளான் கொடுக்குறீங்க? எனி ஸ்பெஷல் பிளான் யூஆர் அனௌன்சிங் ரோட் ஷோ அண்ட் ஆல் திஸ். வாட் எவர் ப்ரைவேட் என்ன பண்ணுறாங்க? சுலபமாக இது வந்து பிஎஸ்என்எல் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி இருக்குது. இந்த பாலிசி பிரகாரம் மொபைல் ஃப்ரான்ச்சைசி இருக்கிறாங்க. இங்கே நான் how many mobile franchises are there in Madurai itself? 9 are there. 9 bike use 9 மொபைல் ஃப்ரான்ச்சைசி இருக்கிறாங்க. இல்லை you said like the how you are reaching the customer. We are making sales to franchisee. Mobile franchisee for Madurai Surat 9 areas.
near my No, no, you use mic. Madam, okay. in 9 areas. In addition to that, we are